அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தினார். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு விஷயம், யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனம் நான் வாசிக்கிறேன். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அல்லேலூயா. இந்த யோபு குறித்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். யோபுவினுடைய சரித்திரத்தில் யோபு எப்படிப்பட்டவன்? உத்தமன், சன்மார்கன், நீதிமான், கர்த்தருக்கு பயந்தவன். 4 காரியம்: உத்தமன், சன்மார்கன், நீதிமான், கர்த்தருக்கு பயந்தவன். அதே போல தான் யோனாவையும் பார்க்கிறோம். யோனாவை பார்த்திங்கன்னா நீதிமானாக இருந்தான். தேவ கண்களில் அவனுக்கு என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. அப்போ ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு கேட்டகரியில் வைக்கிறாரு. யோபுவை தேவன் நல்ல ஆசீர்வதித்தார். அவன் சம்பத்து தேசத்தில் பெருகியிருந்தது. அவன் சம்பத்து பார்த்திங்கன்னா தேசம் எங்கும் அவனை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்யவானாய் யோபு வைத்திருந்தார். யோபு ஒவ்வொரு மாதமும் தன் பிள்ளைகளோடு அவன் என்ன பண்ணுவான்? ஒருவேளை என் பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்திருந்தால் என்று சொல்லி அவன் தேவனுக்காக என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா பலி செலுத்தி, அந்த நாட்களில் எல்லாரும் ஒன்று கூடி தேவனுக்கு பலி செலுத்தி ஆண்டவர் என்ன பண்ணாங்க? அவர்கள் அப்பங்களை பிட்டு அவர்கள் என்ன பண்ணாங்க? மகிழ்ந்திருந்தாங்க. அவன் ஒவ்வொரு மாதமும் அப்படியாக அவன் செய்கிறனாக இருந்தான். நம்ம வாழ்க்கையில் கூட ஒவ்வொரு தடவை அப்பம் பிக்கிறோம், நம்ம தேவ பந்தியில் வருகிறோம், கம்யூனியன் எடுக்கிறோம், சபைக்கு போகிறோம், எல்லாம் போகும்போதும் ஆனால் சோதனை என்று ஒரு காலம் நமக்கு வருகிறது. சோதனையை அதை நாம் மேற்கொள்ளணும். சோதனையை வேதம் சொல்லுது, சோதனை சகிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். இந்த சோதனை எல்லாருக்குமே வருது, உங்களுக்கு மாத்திரமல்ல. இயேசு கிறிஸ்துவும் பல பாடுகள் பட்டு அவர் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று முன்மொழிந்த ஏசாயா தீர்க்கதரிசியில் நாம் வாசிக்கிறோம். அநேக தீர்க்கதரிசிகள் இயேசுவை குறித்து சொன்னாங்க. அதே நிலைமை தான் இங்கே யோபுக்கும் வந்தது. யோபுவை பிசாசானவன் என்ன பண்ணுறான்? கண்ணமிட்டா. என் உத்தமனாகிய யோபின் மீது பிசாசானே நீ கண்ணமிட்டது என்ன என்று தேவபுத்திரர்கள் தேவன் அங்கே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். நீ ஏன் யோபுவை கண்ணமிடுகிறாய்? இப்போ யாரை பிசாசு கண்ணமிடுறானா? ஏதாவது ஒரு பாவத்தை செய்கிறவன் அவனுக்கு ஃப்ரெண்ட். அவன் யாருக்கு? ஏதாவது ஒரு தவறு செய்கிறவங்க, ஏதாவது ஒரு பாவத்தை வேதம் சொல்ல, பாவம் செய்கிற ஆத்துமா யாருக்கு அடிமை என்றால் பிசாசுக்கு அடிமை. யார்? நீ எந்த பாவம்னா செய், எந்த பாவம்னா இருக்கட்டும். ஆனால் ஒரு பாவம் தானே செய்கிறேன் நீங்கள் கொஸ்டின் போட முடியாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? பாவம் செய்கிறவன் யாருக்கு அடிமை? பாவத்துக்கு அடிமை. ஏனென்றால் பாவமானது பிசாசனுடையது, பிசாசுக்கு அவன் அடிமையாய் இருக்கிறான். அப்போது பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் அடிமையிலிருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னும் பொழுது இங்கே 4 காரியத்தை நாம் பார்க்கிறோம். 3-4 ஜபங்களை நாம் செய்ய. எப்பொழுதெல்லாம் நம்ம சிறையிருப்புகள் மாறும். எனக்கு ஏன் இந்த சிறையிருப்பு? நான் நல்லா ஜபிக்கிறேன், நல்லா சபைக்கு போகிறேன், நல்லா ஆண்டவரை துதிக்கிறேன், ஆனாலும் எனக்குள்ள ஒரு சிறையிருப்பு இருக்கிறது ஆண்டவரே அப்படின் போது ஆண்டவர் சில வேலையில் வேதம் சொல்லுது, அவர் வெள்ளியை என்ன பண்ணுறாரா 7 தடவை, எத்தனை தடவை? 7 டைம்ஸ், 7 தடவை என்ன பண்ணுறாரா அவர் நெருப்பினால் புடமிடப்பட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த சுத்த வெள்ளியை எப்படின்னா 7 தடவை புடமிடுறாரு. குயவன் கையில் இருக்கிற களிமண்ணாய் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை வரைகிறார். நம்ம என்ன பண்ணுறாரு? ஒரு நல்ல ஒரு பாத்திரமாய் நம்மை மாற்றுகிறார். அப்போது எல்லாருக்குமே இந்த சிறையிருப்புகள் என்றது அவசியம். அதில் தேவன் எதை எதிர்பார்க்கிறார் என்றால் உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். நம்ம கடைசி வரைக்கும் வேதம் சொல்லுது, மரண பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். நன்றி. என்னை நோக்கி என் சித்தத்தை செய்யாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் என்ன பண்ண மாட்டான்? ரட்சிக்கப்பட மாட்டான். அப்போது மரண பரியந்தம் நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை தேவன் எப்படி வெள்ளியை சாதாரணமாக வெள்ளி எடுக்க முடியாது, சாதாரணமாக பொண்ணு எடுக்க முடியாது, அதை அக்கினியில் புடமிடுகிறார். அதே போல் தான் ஒரு குயவன் என்ன சொல்ல கொசவன் சொல்லுவோம் நம்மலாம். அவங்க ஒரு பாத்திரத்தை செய்கிறாங்க, செஞ்ச உடனே அப்படியே அந்த பாத்திரமாக மாறில்லை. அந்த பாத்திரத்தை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பதப்படுத்தி அதை பாத்திரமாய் வணைந்து அதில் என்ன பண்ணுறாங்கன்னா அக்கினியில் புடமிட்ட பின் அது எப்படியா மாறுதுன்னா கனத்துக்குரிய பாத்திரமாகவும் கனவீனத்துக்குரிய பாத்திரமாகவும் அது மாறுகிறது. ஒரு ஆமேன் சொல்லாமா? இந்த கனத்துக்குரிய பாத்திரம் வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷோ கேஸில் ஒரு ஃப்ளவர் வாஸ் வைக்கிறாங்க. அது எப்படி இருக்குது? ஆமாம்,
நீங்கள் பானையில் தண்ணி ஊற்றி அந்த பானை எங்கே வைப்பீங்க? கீழே தான் வைப்பீங்க, நடு வீட்டில் வைக்க மாட்டீங்க. ஆனால் ஒரு ஃப்ளவர் வாஷாக இருந்தால் அது எங்கே வைப்போம்? நம்ம நடு வீட்டில். ஒன்று கனத்துக்கும் கனவீனத்துக்கும் தேவன் என்ன பண்ணார்? படைக்கிறார். இந்த சமயத்தில் நமக்கு எல்லாருக்குமே ஒரு அக்கினி புடமிடுதல் இருக்கிறது. ஒரு அக்கினியை எப்படி பொன்னை வெள்ளியை புடமிடுகிறாரோ அதே போல் நம்ம புடமிடுகிற அவர் வல்லவராக இருக்கிறார். இதை நான் தியானித்து கொண்டு போது ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டு எனக்கு ஒரு காரியத்தை காண்பித்து, இப்படி ஜெபிக்கும் பொழுது நம் விடுதலை பெற்றுக்கொள்கிறோம். என் சிறையிருப்பு மாறணும், என் வீட்டில் இருக்கிற சிறையிருப்பு மாறணும், என் கணவருடைய சிறையிருப்பு மாறணும், என் மனைவியுடைய சிறையிருப்புகள் மாறணும், எங்களுடைய ஊழியத்தில் இருக்கிற சிறையிருப்புகள் மாறணும். அதே போல் பார்த்தீங்கன்னா எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் படிப்பில் இருக்கிற சிறையிருப்பு மாறணும், என் வியாபாரத்தில் இருக்கிற ஒரு சிறையிருப்புகள் மாறணும். அப்படி சொல்லுவீர்களானால் அங்கே வேதம் சொல்லுது, யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டிக் கொண்டதன் நிமித்தம். யோபுனுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா அவனே ஒரு சிறையிருப்பில் இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபுனுடைய நிலைமையை, அவன் நிலைமையை நீங்கள் பாருங்க. யோபு தன் நிலைமையும் தன் நிலையும் சரியில்லாதிருந்தும் அவன் தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தான். எந்த நேரமானா இருக்கட்டும், எந்த காலம். நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், எனக்கே உடம்பு சரியில்லைங்க, நான் எங்கள் சர்ச்சுக்கு போக முடியலங்க. எனக்கு அது நம்மளே நம்ம கால சூழ்நிலை என்ன பண்ணிக்கிறோம்? உருவாக்கி கொள்கிறோம். நம்மளே நம்ம காலம். ஆனால் யோபு வேதம் சொல்லுது, அவன் வட்டமிட்டான், தன் மயிரெல்லாம் என்ன பண்ணான்? தன் முடியெல்லாம் பிச்சு போட்டான், வஸ்திரத்தை கிழிச்சான், ரெட்டுடுத்தான், சாம்பலை மண்ணை தலையில் மேலே சாம்பலை போட்டு என்ன பண்ணிட்டான்? சாம்பல் போட்டால் எப்படி தெரியுமா இருப்போம்? நம்மலாம் எப்படி இருப்போம்? ஒரு இந்த கேலி கூத்த ஆள் மாதிரி இருப்போம் பார்க்கறதுக்கு. அந்த சாம்பல் என்ன பண்ணால் போட்டுக்கின்னு அவன் என்ன பண்ணுறான்? ரெட்டுடுத்தி பழைய துணிகளை உழுத்தி என்ன பண்ணான்? வஸ்திரத்தை கீழ்ச்சிட்டு எங்கே உட்காந்துட்டான்? நடுவில் உட்காந்துட்டான். அப்போ ஒரு காரியத்துக்கு நம்ம பதில் வர வரைக்கும், நம்முடைய நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, கெட்ட காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு அந்த கர்த்தரிடத்துலேருந்து நமக்கு அந்த உத்தரவு வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? வெயிட் பண்ணுங்கள். ஒரு ஆமேன்னு சொல்லாமா? அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு என்ன வரணும்? ஒத்தாசையோ கர்த்தரிடத்துலேருந்து வார்த்தை வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அவசரம். அவன் பார்த்தா உக்காந்துட்டான். தேவனை பார்த்தீங்கன்னா அப்படியே உக்காந்தாச்சு. என்ன நடந்தாலும் என்ன வந்தாலும் கர்த்தர் மனைவி சொல்லுது, மகனே எப்பா நீ இன்னும் உத்தமத்திலே நீ உறுதியாக இருக்கிறியே, இந்த உத்தமத்தை விட்டுடு. இன்றைக்கி பிசாசு நம்மோட போராடுகிறது எதுக்குன்னா உத்தமத்தை விட்டணும். என்ன விட்டுணும்? உத்தமத்தை விட்டுட்டு தேவனை தூஷிக்கணும். தேவனை தூஷிக்கிறது. அன்றைக்கு வேதம் சொல்லுது, அவர்கள் பார்த்தீங்கன்னா இறைச்சிக்காக அவர்கள் என்ன பண்ணாங்களா? மோசே இடத்துல முறையிட்டு அவர்கள் முறுமுறுத்தார்கள். 3 காரியத்தை தேவனுக்கு அருவருப்பானதை அவர்கள் செய்தார்கள். இன்றைக்கி கர்த்தரிடத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அப்போ எப்படி பேசணும், எப்படி ஜெபிக்கணும், என்ன பண்ண, நம்ம பதட்டமாக பேசி ஒரு வார்த்தை கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. திடீர்னு நம்ம சில வேலையில் போங்காண்டவரை எங்களுக்கு இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற வார்த்தை நம்ம வாயில் வரவே கூடாது. கடைசி வரைக்கும் வேதம் சொல்லுது, யோபு தன் உதட்டினால் ஒரு பாவத்தையும் அவன் செய்யவில்லை என்று. ஒரு ஆமென் சொல்லாமா? யோபு தன் உத்தமத்தில் உறுதியானான். தான் மனைவி கூட இருந்த மனைவி, கூட நல்ல நன்மையை அனுபவித்த மனைவி, நல்ல அற்புதத்தை வாங்கி கொண்ட மனைவி, ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்ட மனைவி சொல்லுது, நீ தூஷிச்சிருப்பா, எதுவும் உத்தமத்தில் இருக்க தூஷித்து ஜீவனை விட்டுரும், இதுக்கு மேலே அழுகி போய் நாத்தடிக்குது, நீ உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு அன்பு தேவ ஜனமே, என் வாழ்க்கை முடிந்தது, எனக்கு எந்த இதுவுமே நடக்கலை, நான் இது வரைக்கும் நான் பார்த்துட்டேன், இனியும் நான் என்னுடைய ஸ்தலத்தை விட்டு நான் மாற போகிறேன், நான் என்னுடைய காரியத்தை நான் மாற்றிக்கொள்ள போகிறேன், என்னுடைய சிந்தையை நான் மாற்றிக்கொள்ள போகிறேன், இயேசுக்கிட்ட வந்ததுனால தான் எனக்கு இந்த போராட்டம் என்று சொல்லி அப்படி சொல்லி கொண்டு இருப்பீங்களானால் கர்த்தர் இது உங்களுக்கு கடைசி நேரமாக வச்சிருக்கிறார். இதுக்கப்புறமா தான் உங்கள் வாழ்க்கையை அவருடைய தம்முடைய சிறையிருப்பை திருப்பி உங்களை நடத்த போகிறார். ஒரு ஆமென் சொல்லாமா? ஒரு ஆமென் சொல்லாமா? அப்போ யோபு பார்க்குறாரு, நான் என் உத்தமத்தில் நான் உறுதியாக இருப்பேன். அப்போ சொல்கிறாரு, தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம். யோபு சொல்கிறாரு, தீமையும் வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. யோபு 2:10 வாசிங்க. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுவதை போல பேசுகிறது என்ன? தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ? இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதட்டினால் பாவம். அப்ப பாவம் எங்க இருக்குது? உதட்டில் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அநேக நேரத்தில் இந்த ஒரு கதை சொல்லுவேன். நான் இப்போ ரொம்ப நாள் ஆச்சு, 2-3 வருஷம் 4 வருஷம் ஆயிடுச்சு. இந்த பல்லுக்கும் நாக்குக்கும் ஒரு சண்டை வந்துதான். என்ன வந்துதான்? பல்லுக்கும் நாக்குக்கும். இந்த பல்லு என்ன சொல்லிச்சான், 2 பேருக்கும் பயங்கர போட்டியான். நான் எதானா ஒன்று பண்ணாதான் உனக்கு
சாப்பாடு கிடைக்கும். இல்லை நாக்கு சொல்லிச்சான், நான் எதனா கேட்டால் தான் உனக்கு ஆகாரம் கிடைக்கும். 2 பேருக்கு போட்டியான். அந்த பல்லு சொல்லிச்சான், பாத்தியா உன்னை நான் ஒரு நாள் சரி நம்ம 2 பேரும் பார்த்தலாம் யார் பெரிய ஆளுன்னு பார்க்கலாம் அப்படின்ச்சான். அப்போ பல்லு சொல்லிச்சான், உன்னால் முடிஞ்சது பாரு, நான் எதனா மென்று உள்ள அமிச்சாதான் நீ ருசி பார்த்து சாப்பிட முடியும். நான் வாயை பல்லு அப்படி மூடிக்கிட்டேன்னா நீ என்ன பண்ண முடியாது, எதுவுமே நாக்கே நீ எதுவுமே சாப்பிட முடியாதுன்னு சொல்லிச்சான். ஒரு நாள் ஒருத்தனை ரோட்டில் போயின்னு இருக்கும்போதே தம்பி இங்கே வா அப்படின்னு சொல்லிச்சான். நாக்கு கூப்பிடுச்சான், நல்லா வா அப்படின்னு நல்லா வழனமாக கூப்பிடுச்சான். வாப்பா இங்கன்னு வந்துட்டான். ஓனர் என்ன பண்ணிச்சான், திடீர்னு நாக்கு என்ன பண்ணிச்சான், டேய் போடான்ச்சான். அவன் சொன்னானா, டேய் என்னை நீ போடான்ற, நான் பாட்டுன்னு அமைதியாக போயினுக்கிறேன், என்னை கூப்பிட்டு நீ என்ன பண்ணுற என்னை திட்டுறியான்னு என்ன பண்ணிச்சான். இவன் இன்னும் என்ன பண்ண, 2 வார்த்தையில் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்தவொடனே நாக்கு கொடுத்தவொடனே அவனுக்கு கோவம் வந்துச்சான். இவன் என்ன பண்ணானா, ஓங்கி ஒரு அரை விட்டவொடனே பல்லெல்லாம் கீழே வந்து போச்சான். இந்த நாக்கு போய் உள்ளே போய் அமைதியாக உட்காந்துக்கிச்சான். அல்லேலூயா. இன்றைக்கி வாங்கிறது எதுனா நம்ம, ஆனால் பாவம் செஞ்சது எது, வாய். ஆக்சுவலாக எதுக்கு தண்டனை கொடுக்கணும், நம்ம வாய்க்கு தான் தண்டனை கொடுக்கணும். இந்த வாயினால தான். அப்போ வேதம் சொல்லுது பாருங்க, அப்போ அந்த வாய்க்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு காட்டையே கொளுத்திட்டு தான் என்ன பண்ணுதான். எப்படி ஒரு கப்பலுக்கு சுக்கான் இருக்கிறது போல இதுதான் நமக்கு நாக்கில். இந்த நாக்கு என்ன பண்ணுமா, ஒரு காட்டையே கொளுத்திருந்தான். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இறந்துருவாங்க, சூசைட் பண்ணின்னு செத்துடுறாங்க. அவங்க ஹிஸ்ட்ரியெல்லாம் கலரி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அவங்க அம்மா ஏதோ ஒரு வார்த்தை திட்டிருப்பாங்க. கேளுங்களேன், நீங்கள் போய் விசாரிச்சு பாருங்கள். ஏதோ ஒரு வார்த்தை நம்மை புடமிட்டு பிசாசு என்ன பண்ணுது, அப்படியே கொண்டு போய் என்ன பண்ணுது, தள்ளிடுது. அல்லேலூயா. அப்போ இந்த நாக்குக்கு பல்லு, அப்போ நாக்கு என்ன பண்ணுது, எதனா ஒன்று சொல்லிட்டு அப்படி போயிடுது. வேதம் சொல்லுது, யோபு தன் வாயினால் ஒரு பாவமும் செய்யலை. அப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் துக்கத்தையும் நீங்கள் என்ன பண்ண வியாகுலத்தையும் அமைதல என்ன பண்ணுங்க, சகித்து கொள்ளுங்கள். ஒரு ஆமேன்னு சொல்லாமா. நீங்கள் சகிக்கும் பொழுது தேவன் உங்களை புத்திரராகி எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சையாத ஒரு புத்திரன். ஒரு அப்பா அடிக்காத பிள்ளை இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. இல்லை, எல்லாருமே அப்பா பிள்ளைங்களை என்ன பண்ணுவோம், கொம்பு எடுத்து அடிப்போம். ஆனால் இங்கே சொல்லு, தகப்பன் சிச்சையாத ஒரு தேவன் நம்முடைய நன்மைக்கென்றே நம்மை சிட்சிக்கிறார். நம்முடைய நன்மைக்கென்று ஒரு சிறையிருப்பு வருது. ஒரு விசாலத்தில் போகும்போது ஒரு சிறையிருப்புகள் என்ன பண்ண நமக்கு உண்டு. அந்த சிறையிருப்புகள் மாற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், மௌனமாக இருக்க வேண்டும். ஒரு ஆமேன்னு சொல்லாமா, ஒரு ஆமேன்னு சொல்லாமா, ஒரு ஆமேன்னு சொல்லாமா. பாருங்க, இவன் சிநேகிதன் அவனுக்காக ஜபம் பண்ணும் பொழுது அது கீழே இருக்கிற வசனத்தை நாம் வாசிப்போமானால் அவனுடைய சிறையிருப்பு மாறிச்சு. அது மாத்திரமல்ல, அப்போ பாருங்க, இவன் நிதானம். சிநேகிதர்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை குறித்து உனக்கு ஏன் அப்படி நடந்தது அப்படி என்று சொல்லி அவனை நிறைய பல வார்த்தையினால் அவனை ஏசினாங்க. ஆண்டவருக்கு மறு உத்தரவு பல வார்த்தையினால் அவனை என்ன பண்ணாங்க. அவனுக்கு நண்பர்கள் 3 பேர் இருந்தாங்க. அந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா யோபும் தேவனையும் என்ன பண்ணுறாங்க, அவங்க அநேக காரியங்களால் என்ன பண்ணுறாங்க, அவங்க வகை சாட்டி என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் அங்கே வேதம் சொல்லுகிறது, அதே பார்த்தீங்கன்னா யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா 8வது வசனம் சொல்கிறது. 7வது வசனம் வாசிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோடு பேசின பின்பு கர்த்தர் தோமானியாகிய எலிப்பாசை நோக்கி, உன்மேல் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு என்ன வந்தது, கோபம் மூழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாக பேசல. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி எனக்கு அந்த மாதிரி வாய் இல்லை. நான் ஏடாக்கூடமாக சில வேலையில் பேசிடுறேன். ஆனால் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிதானமாக பேசுவாங்க. நான் படன்னு பேசிட்டு வந்துடுவேன். அப்புறம் திருப்பி ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவேன், மன்னிப்பு கேட்பேன். என் பாலிசி அது மாரி ஆயிடுச்சு. சில பேர் என்ன பண்ணுறோம், நம்ம படன்னு பேசிட்டு திருப்பி வீட்டில் யோசித்து நம்ம பண்ண தப்பு திருப்பி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, அது எவ்வளோ ஒரு அவமானம். ஆனாலும் என்ன பண்ணுறோம், ஊழியக்காரனாக இருந்தால் அதை செஞ்சு தான் ஆகணும். நான் ஃபோன் பண்ணி அது மாதிரி எத்தனையோ பேர் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் பேசுகிறேன். ஏன்னா உடனே நம்ம என்ன பண்ணோம், ஒப்புரவாகி வேணும். வேதம் சொல்லுது, உன் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒரு எதிராளி உன் எதிர்க்க வரானா, அவன் வரும்பொழுது அவனோட நீ என்ன பண்ணு, அவன் நல்மனம் பொருந்துடு. அப்படி இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீ நிறைய காசு கொடுத்து அவனை நீ திரும்பி அவனை கூப்பிட்டாலும் வரமாட்டான். உன்னை கொண்டு போய் எங்கே வைப்பான், பிரபுக்கள் மத்தியில் ராஜாக்கள் மத்தியில் என்ன பண்ணுவான், அவன் சிறையில் அவனை வைப்பான். மத்தேயு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன்
ஆலோசனை சங்கத்துக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். ஆகையால் பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உனக்கு ஒரு குறை உண்டானால் நினைவு கூர்வாயாகில் அங்கேதானே பலிபீடத்தில் உன் காணிக்கை வைத்துட்டு முன் போய் உன் சகோதரத்தில் ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்தி எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்திலும் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சிறைச்சாலைக்கு சேவகத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலை வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளி வழியிலே வரும்பொழுது அவனோட நீ நல்மணம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசுக்கு குறைவின்றி அவனிடத்திலிருந்து மெய்யாகவே சொல்லு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இந்த சிறையிருப்பு எதனால வருது? உன் எதிராளியோட நீ என்ன பண்ண நல் மனம் பொருந்தலாம் கூட என்ன வருது? நமக்கு ஒரு சிறை வருது. அவன் எங்கே போய் நிற்க வைப்பான்? உன்னை அதிபதி எடுத்தலும், அதிபதி உன்னை சேவகத்தனும், சேவகன் உன்னை சிறைச்சாலைக்குள்ள எதனால தள்ளுறான்னா, உன் சிநேகிதன் உன் சகோதரன் உன் எதிர்க்க வரும்போது, சகோதரன் போது நம்ம கூட பிறந்த சகோதரனும் சரி, வெளியில் இருக்கிற சகோதரனும் சரி, அவனோட ஒரு வழக்கு உண்டானால் நீ அவன் இருக்கும்பொழுதே, அவன் எதிர்க்க வரும்பொழுதே அவனோட என்ன பண்ண? நல் மனம் பொருந்துரு. இது எங்கே கொண்டு போகுது? இந்த விரோதம் சிறைச்சாலை கொண்டு போகுது, நீதிபதி கிட்ட கொண்டு போகுது, நியாயாதிபதி கிட்ட கொண்டு போகுது, சேவகத்தில் கொண்டு போகுது. சேவகன் எங்கே கொண்டு போகிறான்? சிறைச்சாலைக்கு. அன்பு தேவஜனமே, அப்போ நம்மக்கிட்ட மன்னிப்பு இருக்கும் பொழுது இந்த மன்னிக்காதது நிமித்தமும் சில வேலையில் நமக்கு என்ன வருது? சிறை. அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்? சின்ன காரியம் தானே, சின்ன விஷயம் தானே. ஒரு நாள் இந்த கலாத்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் எடுத்து உட்காந்துன்னு பார்த்துட்டேன். இதில் என்னென்னலாம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு 5 ஐட்டம் என்கிட்ட இருக்குது. என்ன இருக்குது? கோபம், சில வேலை நம்ம சண்டை போடுறோம், சண்டை போடுறோமா இல்லையா? பொறாமப்படுறோம். 5 ஐட்டம் என்கிட்ட. இப்போ நம்மளே நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். அந்த வசனம் வாசிங்க. மாம்சத்தின் இச்சை அவைகள் யாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலியானவைகளே. அல்லேலூயா. இப்படி செய்கிறவர்கள் இப்பொழுதும் சொல்லுகிறேன். கலாத்தியர் புஸ்தகத்தில் பவுல் சொல்றாரு, முன்னமே அப்பே சொன்னல, இப்பவும் சொல்றேன். என்ன சொல்றேன்? இப்பவும் சொல்றேன். எத்தனை ஐட்டம்? 17 ஐட்டம். இந்த 17 ஐட்டம், அதில் 5 ஐட்டம் என்கிட்ட இருக்குது. 5 காரியம் என்கிட்ட இருக்குது. கோபம், சண்டை, பொறாமை, அவிசுவாசம் கூட தானேயா? அவிசுவாசம் கூட தானே? அது இல்லையா? அப்போ இதில் 5 காரியம் நீங்களே உங்களை நிதானிச்சு பார்த்தீங்க. இதில் என்னென்ன நம்மக்கிட்ட இருக்குது? இங்கே வசனம் சொல்லுது, உன் சகோதரனிடத்தில் ஒரு விரோதம் இருந்தால் அதை அப்பவே என்ன பண்ணு? காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோ. அப்படி இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான்? உன்னை கொண்டு போய் நியாயாதிபதியத்தில், நியாயாதிபதி சேவகனிடத்தில், சேவகன் உன்னை சிறைச்சாலையில். இந்த சிறைவாசம், ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த சிறை இருப்பு? அப்போ ஏதோ ஒன்று நம்ம கூட இருக்குதா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏதோ ஒன்று நமக்குள்ள ஒரு குறை இருக்குது. வேதம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்தோமானால் நாம் நியாயம் தீர்க்க. கொரிந்தியர் 11 சொல்லுகிறது, நம்மை நாமே சோதித்தறிந்து நிதானித்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்போ நியாயம் தீர்ப்பு படோம்னா நம்ம என்ன பண்ணோம்?
நமக்குள்ள என்ன பண்ணோம், நம்மளே ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை எனக்கு எதனா ஒரு பெரிய யாருக்குன்னா சண்டை போட்டேன்னா உடனே ஒரு சுத்திகரிப்புக்குள்ளே போயிடுவேன் நான். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு சண்டையோ யார் கூட போயிட்டு பேசி ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா உடனே நான் என்ன பண்ணுவேன்னா எனக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன், ஒரு சுத்திகரிப்புக்குள்ளே போயிடுவேன். அதாவது நான் என்ன சொல்ல, தயவு செய்து இந்த பொறாமையோ சண்டைகளோ நீண்ட நேரத்துக்கு நீங்கள் அதை விட்டுட்டீங்கன்னா நீங்கள் அவன் ரோடு போட்டு பெயிண்ட் அடிச்சு அழகாக நல்ல ரன்வே கல்லாம் நட்டுட்டு போயிடுவான் பிசாசு. எப்படின்னா டிவைடர் போட்டுருவான். நீங்கள் ஒரே வழியில் தான் நீங்களும் போய் மனைவியும் போயிட்டு இருப்பீங்க. அவன் நடுவில் உட்காந்து ஒரு டிவைடரை போட்டு பெயிண்ட் அடிச்சு வெள்ளைக்கல் மஞ்சாக்கல் குத்தி நல்ல சிவப்பு லைட் மஞ்சள் லைட்டு நட்டுட்டு போயிடுவான். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ சீக்கிரத்தில் நீங்கள் நல்மனம் பொருந்துடுங்க. அப்போ சாலமோன் அழகா அங்கே நம்ம வாசிக்கிறோம். அவர் அழகா ஒரு ஜபத்தை பண்றாரு. அவர் என்ன அருமையான ஒரு வார்த்தை நேற்று, அது நல்ல ஒரு அந்த வார்த்தை ஆவியானவர் எனக்கு காண்பித்து அதை தியானிக்கும்படி செய்தார். நான் ரொம்ப பலவீனத்தின் மத்தியிலும் எனக்கு ஒரு 3 நாள் 2 ரொம்ப பலவீனத்தின் மத்தியிலும் கர்த்தரை எனக்கு தியானிக்க கிருபை செய்தார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் இது 1ஆம் வசனத்தை வாசி. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கள் கையிலே அவர்களை ஒப்பு கொடுத்து அந்த சத்துருக்கள் அவர்களை துரத்தலாகியும் தூரத்திலாகிலும் சமீபத்திலாகிலும் இருக்கிற தங்கள் தேசத்திற்கு கொண்டு போகும்போது அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே தங்களை உணர்வடைந்து, ஒரு ஆமென் சொல்லாமா? இப்போ நம்ம சிறைப்பட்டு ஒரு தேசத்தில் இருக்கிறோம், சிறைப்பட்டு ஒரு தேசத்தில் கொண்டு போகப்பட்டோம். அது எந்த சரியான? முதல்ல வேதம் சொல்லுது, அவர்கள் உணர்வுள்ளவர்களாய் இருந்து, ரெண்டாவது மனம் திரும்பி தங்கள் பாவம் செய்த நாங்கள் பாவம் செய்தோம், அக்கிரமம் பண்ணினோம், துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி வேண்டுதல் செய்து. அல்லேலூயா. நீங்கள் நிறைய ஜபங்கள் பண்ணுறோம், எடுத்தோம் ஆண்டவரே ஒரு ஆசீர்வதியும் அப்படின்னு அது வாயிலே வந்துடுது. சில ஜபம் அழுது ஜபம் பண்ணோம், உள்ளேருந்து வருது. சில ஜபம் ஆண்டவரே ஆசீர்வதியும் அப்படி இருங்க அப்படின்ட்டு போயிடும். எத்தனையோ விதமான ஜபம் இருக்குது, மனுஷன் தவறாக செய்கிற ஜபம். அல்லேலூயா. ஆனால் இங்கே சாலமோன் அழகாக சொல்கிறாரு, இது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பொழுது அதை குறித்து இங்கே அழகாக சாலமோன் சொல்கிறாரு. அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல உணர்வடைங்க. 47வது வசனம், அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்தில் தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாக நடந்தோம் என்று ஆமாம் கன்ஃபஸ் பண்ண சொல்ல என்ன சொல்கிறாருன்னா ஒத்துக்க சொல்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் பார்த்துக்கிறோம், வைராகியமாக சொல்லணும், நான் கரெக்டாக இருக்கிறேன், நான் ஆல்வேஸ் ரைட், நான் சொன்னால் தவறவே தவறாது, நான் சொன்னது தான் நடக்கணும், நான் தான் இருமாப்பா, நான் இப்படி சொல்கிறது தான், நான் வைக்கிறதா சட்டை. இப்படி எத்தனையோ ஆத்துமாக்களை அவர்கள் இழந்து போனாங்க பிடிவாதத்தினால். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆவியானவர் செவிக்கு சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்குறோமா? பிசாசு பேசுதா? ஆவியானவர் பேசுகிறாரா? பிசாசு நம்ம நடத்துதா? ஆவியானவர் நம்ம நடத்துகிறாரா? ஆவியானவர் நம்ம கூட தான் இருக்கிறாரா இல்லையானே அநேகருக்கு என்ன பண்ணல, சில வேலையில் தென்படவில்லை. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம், ஒரு பாவத்தை சிறையிருப்பு இருக்கும்போது அவன் முதல்ல என்ன பண்ண உணரணும், ஆண்டவரே. ரெண்டாவது மனம் திரும்பணும். நீ மனம் திரும்பாமலும் உணராமலும் நாம் என்ன ஜபம் செய்தாலும் அந்த ஜபங்கள் கேட்கப்படாது, சிறையிருப்பு அப்படியே மூடப்பட்டிருக்கும். அல்லேலூயா. நீங்கள் நேராக போகிறீங்க, ஏடிஎம் கார்டில் போய் பணம் எடுக்கிறீங்க. என்ன எடுக்கிறீங்க? ஏடிஎம் கார்டில் போகிறீங்க, ஏடிஎம் கார்டவும் போட்டுறீங்க. போட்டுட்டு என் பாஸ்வேர்டு இது தான் நான் சொல்லி அனுப்பிச்சா அந்த பாட்டு போடுவேன், நான் என் இஷ்டப்படி போடுவேன் அப்படின்னு நீ எத்தனை தடவை போட்டாலும் பணம் வரவே வராது. அல்லேலூயா. அந்த பாஸ்வேர்டை நீ எத்தனை தடவை நீ மாற்றி போட்டாலும் கரெக்டான அந்த பாஸ்வேர்டை போடும்போது தான் என்ன எடுக்க முடியும்? பணத்தை. அதே போல தான்
நீ மனம் திரும்பாமல் மனம் உணராமல், நான் ஒரு பாவி, நான் செய்தது பாவம் ஆண்டவரே, நான் அக்கிரமம் செஞ்சேன், நான் பாவம் செஞ்சேன், என் பாவத்தை மன்னிங்க, என் தோஷத்தை மன்னிங்க, என் பாவத்தின் தோஷம் என்னை விட்டு நீங்கி போகட்டும் என்று சொல்லி நீ அறிக்கை செய்த அந்த சிறையிருப்பில் நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உன் சிறையிருப்பை அவர் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்ல, அது மாத்திரமல்ல, 48வது வசனம் சொல்லுகிறது, உமது தங்களை சிறைபிடித்து கொண்டு தங்கள் சத்துருக்களின் தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்துக்கு தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்துக்கு நேராய் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அப்போ தேவன் என்ன பண்ணுவார்? 48ஆம் வசனம் 9ஆம் வசனம், உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உம்முடைய ஜனத்துக்கு உமக்கு விரோதமாய் செய்த பாவத்தையும் அவர்கள் உம்முடைய கட்டளைகளை மீறி அவர்கள் துரோகங்களையும் எல்லாம் மன்னித்து அவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போகிறவர்கள் அவர்களுக்கு இறங்கத்தக்கதாக இரக்கத்தை அவர்களுக்கு கிடைக்க பண்ணுவாராக. எப்போ இரக்கம் கிடைக்குது? முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு மனது, உணர்வு, பாவ மன்னிப்பு, அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. சில வேளை ஆண்டவர் சில வேளை சொல்லியிருப்பார், அதை செய்ய மறந்துருப்போம், தவறி இருப்போம், இல்லை அசால்ட்டாக விட்டுருப்போம். அப்படி இருந்தாலும் நம்ம ஜபங்கள் கேட்கப்படாது. அதே வசனம் 53ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் எங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின பொழுது உம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்னபடியே தேவரீர் பூமியில் சகல ஜனங்களிலும் அவர்களை உமக்கு சுதந்திரமாக பிரித்தெடுத்தீர் என்று விண்ணப்பம் பண்ண. அவன் என்ன பண்ணா? உங்கள் ஜன ஆண்டவரை நீங்கள் என்னை பிரித்தெடுத்தீங்க. அப்போ இதெல்லாம் ஒரு பாயிண்ட்ஸ். என்ன பாயிண்ட்ஸு? இந்த பாயிண்ட்டை சொல்லி ஜெபம் பண்ண. ஆண்டவரை என்னை பிரித்தெடுத்தீங்களே, அந்நிய ஜாதியிலேருந்து பிரித்தீங்களே, அந்நிய நுகத்திலேருந்து என்னை பிரித்தெடுத்தீங்களே, அந்நிய விக்கிரகத்திலேருந்து வணங்கியிருந்த என்னை பிரித்தெடுத்தீங்களே அப்படி என்று சொல்லி அவன் விண்ணப்பம் பண்ணினான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? உணர்வுள்ளவர்களாய் மாற வேண்டும், மனம் திரும்பி ஜெபிக்க வேண்டும். தங்கள் பாவத்தையும் அக்கிரமத்தையும் நாங்கள் பண்ணினோம் ஆண்டவரே, நாங்கள் துன்மார்க்கமாய் நாங்கள் ஜீவனம் பண்ணினோம் என்று சொல்லி நாம் அறிக்கை பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை மாற்ற வல்லமை உள்ளவர். ஆமென் சொல்லாமா? ஒருவனுக்குள் பாவம் இல்லை என்றால் அவன் தன்னைத்தானே என்ன பண்ணுறான்? வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். இன்றைக்கி நம்மெல்லாம் என்ன சொல்கிறோம்? நான் பரிசுத்தவான், அவங்ககிட்ட பிசாசுக்குது, இவங்கிட்ட அசுத்தாவிக்குது, இவங்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவனையும் நீ அசுத்தன் என்றும் பரிசுத்தன் அசுத்தன் என்று என்ன பண்ணக்கூடாதா? அவனை என்ன பண்ணக்கூடாதா? சொல்லக்கூடாது. அல்லேலூயா. எல்லாரையும் ஒரே நிலைமையில் பச்சைக்காரன் என்று பார்க்கக்கூடாது, அவன் பணக்காரன் பார்க்கக்கூடாது. எல்லாரையும் ஒரே சமநிலையாக வைத்து பார்க்கிற நம்முடைய தேவன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லாமா? அதே தான் எஸ்தர் சரித்திரத்தில் நாம் வாசிக்கிறோம். எஸ்தர் ராஜாத்தி சொல்கிறா, அப்போ மொர்தெகாய் வந்து சொல்கிறான், எஸ்தர் ராஜாத்தியே, யூத குலத்தையே அழிக்க இப்படியா இந்த ஆமான் பண்ணின திட்டத்தில் நாங்கள் எல்லாம் அகப்பட்டு இருக்கிறோம், நீ மாத்திராங்க நல்லா இருக்கிறியா அப்படின்னு சொன்னபோது எஸ்தர் ராஜாத்தி பார்த்தீங்கன்னா அவள் எழுந்து அவள் என்ன பண்ணுறான்? ஆயத்தப்படுறான். வராமேன்னு சொல்லாமா? அவள் சொல்கிறான், நானும் ஆயத்தப்படுறேன், எல்லா யூத குலத்தையும் என்ன பண்ணுங்க, ஜெபிக்கும்படி அவர்களையும் ஆயத்தப்படுத்துங்க, எல்லாம் ரெட்டொடுத்து எல்லா யூத குலமும் நானும் இங்கே உபவாசிக்கிறேன், நீங்களும் அங்கே உபவாசிங்க. அப்போ உபவாசத்தின் பொழுது ஒரு சிறையிருப்புகள் என்ன பண்ணுது? அப்போ ராஜா கேட்குறாரு, ராஜா உனக்கு என்ன வேணும் சொல்லு எஸ்தர்னுவாங்க. இல்லை, அப்போ சொல்கிறாரு எஸ்தர் சொல்கிறான், நாளைக்கு நான் ஒரு விருந்து பண்ணியிருக்கிறேன், அதில் நீங்கள் எஸ்தர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்பட்ட போது ராஜா எஸ்தரை பார்த்து கேட்குறாரு, எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேணும் நீ கேளு, நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தருவேன்ற சொன்னார் பொழுது அவள் கேட்டா, இல்லை நாளைக்கு நான் பண்ணுகிற விருதுக்கு வாங்க, அந்த வந்து நீரும் ஆமானும் வந்து அந்த விருந்து என்ன பண்ணோம், நீங்கள் அதை புசிக்கும் பொழுதும் அப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி மீண்டுமாய் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா எஸ்தர் 7:2 வாசிங்க. எஸ்தர் 2ஆம் நாள்
2ஆம் நாள் திராட்சரசம் பரிமாறப்படும் பொழுது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் கிடைக்கும் என்றால் அவன் என்ன சொல்றான்? இதுக்கு முன்பாக ஒரு சம்பவம் நடக்குது. ராஜாவை அவன் சொல்றான், நான் 1 மாசமா ராஜாவை என்ன பண்ணல, 1 மாசமா 3 மாசமா ராஜாவை நான் என்ன பண்ணல, போய் நான் பார்க்கல, என்னால் நான் போகிறேன். அப்போது நல்லா கவனிங்க, ராஜாவை தன் அனுமதி இல்லாமல் போகிறவர்கள் சாக வேண்டும் தான் அங்கே சட்டம். அப்போது எஸ்தர் ராஜாத்தி தன் குலத்துக்காக, தன் இனத்துக்காக அவள் என்ன பண்ணுறா? ராஜாவின் சட்டத்தையே அவள் பிரேக் பண்ணுறா. ஒரு ஆமேன்னு சொல்லாமா? ஒரு ஆமேன்னு சொல்லாமா? தானியேல் அதே தான் சட்டம் போட்டாங்க. 3 வேளை அவன் ஜெபிக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த யாருமே ஜெபம் பண்ணக்கூடாது. ராஜா செய்த சிலையை தான் வணங்கணும், வேற எதுவும் வணங்கக்கூடாது சொல்லி முத்திரை போட்ட போது அவன் தவறாமல், அல்லேலூயா. நீ நிறைய கிறிஸ்தவ வீடு எடுக்க போனால் சொல்லுவாங்க, அந்த வீட்டில் நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு. நாங்கள் பண்ண மாட்டோங்க. அல்லேலூயா. கிறிஸ்தவனாக சொல்லுவான், என்ன சொல்லுவான்? அதனால் ஒரு வாடகை வீட்டில் போய் நீங்கள் நிறைய ஜெபம் பண்ணுவீங்களா, அதனால் உங்களுக்கு வீடு தர மாட்டேன்னா இவங்க சொல்லுவாங்க, நாங்கள் ஜெபமே பண்ண மாட்டேங்க. அல்லேலூயா. இப்படி இருக்கிறோம். அப்படியேப்பட்ட வீடு எனக்கு வேணான்னு வரமாட்டாங்க. சரிங்க, உங்களுக்காக மெதுவாக ஜெபம் பண்ணு, மெதுவாக ஜெபம் பண்ணு. பக்கத்து வீட்டில் கேட்டுற போது, பக்கத்து வீட்டு வேதம் சொல்லுது, உன் அறை வீட்டை கதவை பூட்டி உன் அந்தரங்கத்தில் உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. இங்கே என்ன சொல்கிறோம்? சில வேளை சின்ன சின்ன காரியங்கள், சில வீடு கிடைக்குது, சில நல்லா கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஐயோ சத்தம் போட்டால் அவங்க திட்டுவாங்க, அப்படிலாம் இல்லை. அப்படி நம்ம எந்த ஒரு கண்டிஷனுக்குள்ளேயும் தேவன் நம்ம என்ன பண்ணல, நடத்தலை. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்போ ஒருத்த ஜபம் பண்ணக்கூடாதுன்றானா அவன் பிசாசால். அந்த வீட்டில் உனக்கு அசுத்தனுக்கும் பரிசுத்தனுக்கும் சொல்லுங்களேன் உறவு ஏது? நம்ம சொல்லுவோம், எங்கள் ஹவுஸ் ஓனர் அவர் சொல்லியிருப்பார், நீ ஜபமே பண்ணக்கூடாது. சில வேளையில் சில வெகுமதிகளுக்காக சில காரியங்கள் நமக்கு வாய்க்குது என்று சொல்லி நம்ம சட்ட திட்டங்களை என்ன பண்ணக்கூடாது? டோன்ட் சேஞ்ச் யுவர் ஷெட்யூல். உங்களுடைய ப்ரேயர் ஷெட்யூலாக இருக்கட்டும், உங்கள் ஊழியமாக இருக்கட்டும், இன்னொருவனுக்காக அதை நாம் என்ன பண்ணக்கூடாது? மாற்றக்கூடாது. அல்லேலூயா. இங்கே எஸ்தர் ராஜாதி பார்த்தா, நான் என்னவனா இருக்கட்டும், ராஜா என்ற சட்டமனா இருக்கட்டும், நான் பிரவேசிப்பேன், நான் ராஜாவிடத்தில் போவேன், ராஜாவுடைய கொழு மண்டபத்தில் அவரை போய் நான் சந்திப்பேன் என்று சொல்லி போகிறான். போனவொடனே ராஜா ஷாக் ஆகிட்டார். எஸ்தர் என்னாச்சு, நீ ஏன் வந்திருக்கிற அப்படின்னு தன் செங்கோலை நீட்டினார். அப்படின்னா செங்கோலை நீட்டலன்னா அவள் காலி. செங்கோல் அவளுக்குள்ள ஒரு தைரியம், எப்படியும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், கிரியை செய்வார் என்றுனா ஒரு தைரியம். இன்னைக்கு நம்ம பயப்படுறோம். அல்லேலூயா. பயப்படுறோம். தானியேல் பார்த்தா, தானியேல் நீ எதனா பண்ணு, நான் என் தேவனை ஆராதிப்பேன். 3 வேளை சொன்ன. இவனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, தானியேல் 3 டைம்ஸ் தவறாமல் ஜெபிக்கிறான். நீங்கள் சொன்னீங்களே, நீங்கள் தானே சட்டம் போட்டீங்க. ஆனால் ராஜாவுக்கு ரொம்ப கவலையா, தானியேலை ரொம்ப பிடிக்குமா ராஜாவுக்கு ரொம்ப தானியேல் மேலே பிரியுமா. அவர் நைட்டு ஃபுல்லாக ராஜாவுக்கு தூக்கமே இல்லையா, நைட்டு ஃபுல்லாக அவனுக்கு தூக்கமே இல்லையா. அவனை போட்ட உடனே, அல்லேலூயா, நைட்டு ஃபுல்லாக முழித்து விட, அதிகாலை எழுந்த உடனே வெளிச்சம் வந்து நேரம் ஓடுறான் ராஜா. தானியேலே, தானியேலே. அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு கவலை வேண்டாங்க. இன்னைக்கு என்ன நடந்தாலும், அல்லேலூயா, என்ன வந்தாலும் நம்புவேன் என் மீட்பரே சுவை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது நேசரை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தான், பரத்திலிருந்து ஜெயம் வரும் பரன் என்னை காக்க வல்லோ. சொல்லாமா? காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே. சில வேளை மற்றவங்களுக்காக நம்ம ஜெபத்தை தள்ளி வைக்கிறோம்.
சில வேளை மற்றவங்களுக்காக நம்ம ஜெபத்தை என்ன பண்ணுறோம், மாற்றிக்கிறோம். ஆனால் எஸ்தர் சொன்னா, சட்டம் போட்டிருந்தாலும் சரி, நான் ராஜாவினுடைய அரண்மனைக்குள்ளே போய் ராஜாவை என்ன பண்ணுவேன், பார்ப்பேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட வைராகியமான ஜனத்தை தான் தேவன் தேடி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சூழ்நிலை பார்த்து ஜெபம் பண்ணக்கூடாது, சூழ்நிலைகளை மாறும்படி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எதனா நெருக்கம் வந்துச்சு ஏசப்பான்னாதீங்க. நெருக்கம் வருவதற்கு முன்பாகவே நீங்கள் என்ன பண்ணுங்க, சூழ்நிலை வருவதற்கு முன்பாகவே உங்களை நீங்கள் ஜபத்தில் உங்களை என்ன பண்ணுங்க, பரிசுத்தப்படுத்திக்கொள்ள. வேதம் சொல்லுது, இன்றைக்கு உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள், நாளை உன் மத்தியில் தேவன் அற்புதமான கையறித்தை செய்ய வல்லவர். கையை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரம்புவதாகப்பா. ஒவ்வொருவர் எல்லா விசுவாசத்தோடு கையை தட்டுங்க. நான் வந்திருக்கிற காரியம் எனக்கு வாய்க்கும், அது வாய்க்கும். தேவன் வாய்க்க செய்ய வல்லமை உள்ளவர், அவர் அதிகாரமுடைய தேவன், என்னுடைய தேவன். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார், நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். எஸ்தர் அதற்கு முன்பாக அவள் ஆயத்தப்படுகிறார். உங்க வாழ்க்கையில ஒரு சிறை இருப்பு இருக்குதா, prepare yourself. முன்பே நீ அதற்கு ஆயத்தப்பட. எப்படி ஜெபிக்கணும், என்ன கேட்டு ஜெபிக்கணும், என்ன சொல்லி ஜெபிக்கணும், எதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி முன்பே நீங்கள் ஆயத்தப்பட்ட அந்த ஜெபத்துக்கு நேராக நீங்கள் கடந்து போங்க. வேதம் சொல்கிறது, யோபு பார்த்து தேவன் சாட்சி சொன்னார், அவன் உத்தமன். அவன் பாருங்க, யோபு நிதானமாய் அவன் பேசினான். எலிப்பாசை பார்த்து சொன்னான், நீயும் ஃப்ரெண்டுங்களும் நிதானமாகவே பேசல, ஆனா யோபு அவன் நிதானமாய் மறு உத்தரவு சொன்னான். ஏன்னா யாரை தேவன் தேடுகிறார்னா, நம்ம என்ன பண்ணக்கூடாது, சில வேளை பிதட்டி பேசுறது, ஏதோ தவறி பேசுறது, தபதபதபான நம்ம என்ன கொட்டிடுறது, அப்படி இருக்காதீங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் நம்ம தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விடாது. தேவ சித்தத்தின்படி உன் தலையில் உள்ள முடியெல்லாம் மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது வேதம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது நமக்கு கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு விரோதமாய் வருபவன் யார், எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஒரு ஆமேன் சொல்லாமா? கர்த்தர் ஏன் பட்சத்தில் இருக்கிறார், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஒரு ஆமேன் சொல்லாமா? கர்த்தர் நல்லவர், ஒரு ஆமேன் சொல்லாமா? அப்போ பார்க்கிறோம் அந்த அதே வார்த்தை எஸ்தர் சொல்கிறாங்க. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். யாராவது அழைக்கப்படாமல் முட்புறத்தில் புருஷனானாலும் ஸ்திரீயானாலும் கொல்லப்பட வேண்டுமே தவிர தவறான சட்டம், தவறாத சட்டம். ஹல்லேலூயா. தவறாத, there is no change, மாற்றக்கூடிய சட்டமே இல்லை, தவறாமல் அதை பின்பற்றுகிற ஒரு வழக்கம். நல்லா கவனிங்க. ஒன்று வாழ்வா சாவா. எஸ்தர் கொடுக்கப்பட்டது வாழ்வு இல்லைனா சாவு, மரணம் இல்லைனா ஜீவன். மரணமானாலும் சரி, என் யூத குலத்துக்காக நான் போவேன்னு சொல்லி அவள் என்ன பண்ணுறா, ராஜாவை நோக்கி பிரவேசித்தா. ஒரு ஆமேன்னு சொல்லாமா? இன்றைக்கி நம்ம பண்ணுற ஜபங்கள் எப்படி தெரியுமா இருக்கணும்? என்ன வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, நான் என் ஜபத்தை நான் என்ன பண்ணுவேன், உறுதியாக இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது இப்படி ஜபிக்கும் பொழுது நம்முடைய சிறையிருப்புகள் அது மாற்றப்படும். எப்படின்னா, அவள் ஆயத்தப்பட்டா. ராஜாவை சந்திக்கிறதுக்கு முன்பாக என்ன பண்ணாவ, சாம்பலில் உட்காந்தா, ரெட்டு உடுத்தினா, தேவனை சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து எஸ்தர் என்ன பண்ணா, வேண்டுதல் செய்து அப்புறமா என்ன பண்ணா, பிரவேசிச்சா. ஒரு ஆமேன்னு சொல்லாமா? ஒரு ஆமேன்னு சொல்லாமா? அப்படி நாம் போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆயத்தத்தோடு நீங்கள் எடுத்த உடனே எனக்கு இதை கொடுங்க ஆண்டவரே, அதை கொடுங்க ஆண்டவரே, அப்படி கொடுங்க ஆண்டவர், இப்படி கொடுங்க ஆண்டவரே. சாலமோன் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் ஆண்டவருடைய பார்வைக்கு எப்படி தெரிஞ்சது? அவனுடைய வேண்டுதல்கள். அவன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, அவன் எத்தனையோ ஆயிரக்கணக்கான சர்வான தகன பலிகளை இட்டுட்டு நைட்டு போய் படுத்துனுக்கிறான் வீட்டில். நைட்டில் என்ன பண்ணுறான், அவன் சொல்கிறான், நான் போக்கும் வரத்தும் தெரியாத சின்ன பையன் ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே தெரியாதப்பா, எனக்கு இந்த ஜனங்களை நடத்த மட்டும் எனக்கு ஞானத்தை கொடுங்க, வேறு ஒன்றும் வேண்டாம். அவன் பணமோ பொருளோ ஆஸ்தியோ வீடோ அந்தஸ்தோ கேட்கல, எனக்கு ஞானத்தை தாங்க, ஞானத்தை தாங்க. வேதம் சொல்லுது, ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்குற இடத்திலும் ஒருவரையும் என்ன பண்ணுறது, கடிந்து கொள்ள, ஒருவரையும் என்ன பண்ணுறது, அவர் கேட்டு என்ன பண்ண, அவர் இடத்துல போய் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். யாரையும் அவர் கடிந்து கொள்ள மாட்டார், யாரையும் அவர் புறக்கணிக்க மாட்டார். கேட்கிறவன் சம்பூர்ணமாய் பெற்றுக்கொள்றான். இங்கே சாலமோன் கேட்ட உடனே சொல்றார், ஐஸ்வர்யத்தையும் அதோடு கூட கனத்தையும் மகிமையும் ஆண்டவர் என்ன பண்ணார், அவனுக்கு
ரெட்டிப்பாக கொடுத்துட்டாராம். போ, நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும், நீ கேட்டது 1, நான் கொடுத்தது 3, எடுத்துக்கொண்டு கொடுத்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லாமா? அப்போ நம்ம கேட்கிற விதங்கள் வேண்டும். ஆண்டவரே இவனை சாவடியும், ஆண்டவரே அவன் சாவணும், ஆண்டவரே இவன் நாசமாக போகணும், ஆண்டவரே இவன் காலை ஒடியும், ஆண்டவரே அவன் எனக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறான், அவன் இப்படி ஆயிடணும், அவன் அப்படி ஆயிடணும். அப்படி என்ன பண்ணக்கூடாது? அப்படி என்ன பண்ணக்கூடாது? நம்ம என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. ஆனால் இங்கே கேட்குற ஜபம் மற்றவர்களுக்காக ஜபம் பண்ணும் பொழுது அந்த சிறையிருப்புகள் யோபின் சிறையிருப்பு மாத்திரமல்ல, அவங்க சிநேகிதர்களுக்கு கூட சிறையிருப்புன்னா மாறிச்சான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 42ஆம் அதிகாரத்தில் கீழே பார்த்தீங்கன்னா கடைசியில் இவன் மற்றவர்களுக்காக யோபு விண்ணப்பம் பண்ணியிருந்த நிமித்தம் இவன் சிறையிருப்பு மாற்றம் இல்லை, தன் சிநேகிதருடைய சிறையிருப்புனே தேவன் மாற்றி அவளை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அப்போ நாம் என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். வேதத்தில் 2 அடிப்படையில் 2 ஜெபம் இருக்கு. 1 சகல பரிசுத்தவான்களுக்காகவும், எருசலேமின் சமாதானத்துக்காக நீங்க என்ன பண்ணுங்க? வேண்டிக் கொள்ளு. இந்த 2 காரியத்துக்கு ஒரு மனுஷன் தவறாம ஜெபிக்கணும். எதுக்கு? நீ யாருன்னா உனக்காக கூட ஜெபம் பண்ணலாம், பரவாயில்ல. முதல் ஜெபம் சகல பரிசுத்தவான்களுக்கும், 2வது எருசலேமின் சமாதானத்துக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுது, நீங்கள் உலகத்தில் இருக்கிற யாவருக்காக வேண்டி, ராஜாக்களுக்காக, பிரபுக்களுக்காக, அதிபதிகளுக்காக, எல்லாருக்காக நீங்க என்ன பண்ணுங்க? வேண்டுதல் செய்யுங்க. எடுத்த உடனே ஆண்டவரே, இந்த சாப்பாடு கல்யாணத்தில் என்ன பண்ணுவான்? ஓடி போய் அடைய பிடிச்சிருவோம். நான் கொடுத்தா என்ன பண்ணுவான்? பிரியாணி காலி ஆயிடுச்சுன்னா, லெக் பீஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா, சிக்கன் 55 காலி ஆயிடுச்சுன்னா, இந்த எண்ணெல்லாம் வரும். எனக்கும் வருது, உங்களுக்கும் வரும். வருமா வராதா? சிக்கன் 65 காலி ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு போய் பந்தியில் என்ன பண்ணிடணும்? சாப்பிட்டு. எல்லாருக்கும் இந்த மாம்சம் எண்ணெய் இருக்குது. ஹல்லேலூயா. எல்லாருக்குமே இந்த எண்ணெய் இருக்குது. மாம்சமான எண்ணத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? சில வேளை ஓடி பந்திக்கு முந்திக்கு. அது மாதிரி பந்திக்கு முந்தி நீங்கள் ஜெபம் பண்ணாதீங்க. எடுத்த உடனே ஆண்டவர் எனக்கு இதை செய்யுங்க, அதை செய்யுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இறங்கினா போதுங்க, அவருடைய மகிமை இறங்கினா போதும். உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. நீ எந்த நிலையில் இருந்தாலும், வேதம் சொல்லுது, நான் எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க நான் என்ன பண்ணுறேன்? கற்றுக்கணும். மன ரம்யம். எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், எதிராக இருக்கட்டும், எல்லாமே எதிராக இருக்கட்டும், எல்லாமே எந்த சூழ்நிலையோ, எல்லாம் அண்ணன் தம்பி எல்லாம் குடும்பம் ஊர் எல்லாமே எதிராக இருக்கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டான். இந்த பகுதிக்கு வந்தப்போ என்னை ஒவ்வொருத்தனும் செண்டல, என்னை யாருமே கண்டுக்க மாட்டானுங்க, கிண்டல் பண்ணே போவானுங்க. இந்த ஆள் பாரு, 18 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் ஒருத்தர் போக மாட்டாங்க அந்த ரோட்டில். ஒரே ஆள் கூட பார்க்க முடியாது. அதிசயம். அந்த டேங்க் இதோடு அந்த கோயில் ஒன்று இருக்கும், அந்த கோயிலோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் யாருமே கிடையாது. என்னை பார்த்து கிண்டல் பண்ணவெல்லாம் இப்போ வந்து கேட்குறான், ஐயா அன்றைக்கி உங்களை பார்த்து கிண்டல் பண்ணோம், இப்போ பாரு ஐயா எப்படியோ மாறிடுச்சு ஐயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக சூழ்நிலையை மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணவெல்லாம் இன்றைக்கி என்ன பண்ணுறான்? பாருப்பா, ஐயா வீட்டாண்ட தான்ப்பா இன்றைக்கி எல்லாருமே வீடு கட்டின்னு போகிறாங்க. ஹல்லேலூயா. இங்கே இடம் கிடைக்கல, நிறைய பேருக்கு என்ன கிடைக்கல? இடம் கிடைக்கல. இங்கே ஒரு காலத்தில் அப்படி இருந்தாங்க. கர்த்தர் நமக்காக இந்த ஜபம் தான் இங்கே பண்ண ஜபம். 4 கடை இருந்ததுங்க. இன்றைக்கி நான் வந்தப்போ இந்த ஊரில் எத்தனை கடை? 4 கடை. இன்றைக்கி 40 கடைக்கு மேலே இருக்குது. என்னால் மார் தட்டி சொல்ல முடியும். 4 கடை தான் இருந்தது. இன்றைக்கி எத்தனை கடை இருக்குது? 40-50 கடைக்கு மேலே இந்த லைனில் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் நிமித்தம் நீ ஒரு நீதிமானா, உன் நிமித்தம் பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும். நீ ஜெபிக்கணும், பட்டணத்துக்காக ஜெபிக்கணும், ஆசார்களுக்காக ஜெபிக்கணும், குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். அந்நிய ஜாதி மக்கள் சொல்லி அவங்கள வெறுக்கும், அவங்களுக்காக நீ என்ன பண்ணணும்? நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தர் நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தர் நல்ல ஒரு ஆமேன். அப்போது 14வது வசனத்தை வாசிங்கம்மா. நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்துலேருந்து எழும்புமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ மௌனமாக இருந்தால் சான்ஸ் எங்கே போயிடும்? அப்படிதான். நல்லா பார்த்துங்க. உங்ககிட்ட கிஃப்ட் இருக்குன்னா, கர்த்தர் ஏதோ ஒரு தாளந்தை கொடுத்தா யூஸ் பண்ணலன்னா உங்கள் கிஃப்டை பிடிங்க என்ன பண்ணுவார்? சும்மா ஆண்டவர் ரொம்ப மன்னிப்பார்? இல்லவே இல்லை. இந்த விஷயத்தில் ஆண்டவர் கடினமாக இருப்பார்.
உன் கொடுத்த நீ இப்போ உங்கள்கிட்ட ஒரு அதான் சொல்ல ஆண்டவர் ஒருத்தில் என்ன பண்ணது, ஒரு தாளந்தும் ஒருத்தில் 2 தாளந்தும் ஒரு 5 தாளந்தும் கொடுத்துட்டு தூர தேசம் போயிட்டு வந்துட்டார். வந்து பார்க்குறாரு, எப்பா எல்லாத்தையும் கொண்டு வாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க? ஆண்டவரே என் தாளந்தையா 2 வச்சு நான் விற்று திரைவம் பண்ணி எண்ணெய் விற்று நிறைய சம்பாதிச்சிருக்கிறேன். இந்த ஆண்டவரே இன்னொருத்த ஓடி அந்த ஆண்டவரே 2 பட்டணம் வாங்கியிருக்கிறேன். நீர் கொடுத்த ஒன்றத்தை ஓடி அந்த ஆண்டவரே நீர் விதைக்காதது அறுக்குற என்று எனக்கு தெரியும், அதனால் நான் புதைத்து வைத்தேன்னு சொன்னானா. அல்லேலூயா. பொச்சி வைக்க உன்கிட்ட கொடுக்கல, புதைத்து வைக்க உன்னிடத்தை கொடுக்கல. தாளந்துகளை நீ பயன்படுத்த வேண்டும். நீ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நிறைய காசு கொடுத்தா நிறைய சம்பாரிச்சிட்டா நம்மளை ஆண்டவர் பணக்காராக்கி கொண்டே இருக்கிறார்னு தப்பான எண்ணம் கொண்டு இருக்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல நான் சாட்சியாக சொல்லுவேன். என் பாபையாக்கே தெரியும். நிறைய காரியங்களில் சில இடத்துல கிராம ஒழியத்துக்கு போகிறோம். எவ்வளோ அன்றைக்கி என்னுடைய ஜிபேல 400 ரூபாய் தான் இருந்தது. போகிற வயலில் எதனா ஆச்சுன்னா அங்கே தான் உட்காரணும், காரை விட்டுட்டு. நாங்கள் விசுவாசித்து நடக்கிறோம். என் பொண்டாட்டி கம்பளை வச்சு ஊழியம் பண்ணிக்கிறேன். யாருன்னா பண்ணிக்கிறீங்களா? என் பொண்டாட்டி கம்பளை வச்சு ஊழியம் பண்ணியிருக்கிறேன். எத்தனையோ நகைகளை விற்று ஊழியம் பண்ணியிருக்கிறேன். கர்த்தருக்கு சாட்சியாக சொல்கிறேன். இன்றைக்கு 400 கிராமங்களுக்கு மேலே என் சுவிசேஷத்தை நான் இந்த இடம் முழுவதும் பரப்பியிருக்கிறேன். இன்றைக்கி வரைக்கும் நான் பெருமை பாராட்டி எங்கே நோஸ்ட்டு போட்டு எந்த போஸ்ட்டு போட்டு இங்கே ஃபேஸ்புக்கில் எல்லாம் நாங்கள்லாம் போகிறேன் அப்படிலாம் சொல்கிறதே கிடையாது. கொஞ்ச நாள் அதை விட்டேன். வேணாம் அது வேணாம் நமக்குன்னு. அவன் தாளந்துக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் அவனுக்கு தருவார். அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கி நிறைய காசு வருதுன்னா நினச்சிக்கிறோம் நம்மளை ஆண்டவர் சம்பத்து பெருசாகிடுச்சு, நம்ம வளர்த்துனே போகிறார் நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எதற்கு தரார்னா, நீ ஊழியத்தை தாங்க, ஊழியத்தை ஏந்த. ஒரு ஆமேன்னு சொல்லாமா? இப்போ மதன்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவார், ஐயா உங்களுக்கு எப்போ கார் வேணுனாலும் எடுத்துன்னு போயிடுங்க ஐயா ஊழியத்துக்கு. சில நேரங்களில் பெரிய திங்ஸ் இந்த ஜென்ரேட்டர்லாம் எடுத்துன்னு போனோன்னா அவர் கார் தான் எடுத்துன்னு போகும். அதுக்கு அவர் வாடகைலாம் வாங்க. ஏதாவது ஒன்றை நாம் தேவனுக்கு என்று செய்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய பங்களிப்பு தேவனுக்கு இருக்க வேண்டும். 2 பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லு, 2 பேரும் தரத்தராக சர்ச்சில் விட, மீதி நாங்கள் பார்த்துக்குறோம். 2 பேருக்கு போய் ஜெபம் பண்ணி, அருமையான ஐயா மதன் போய் கூப்பிட்டார், வாங்க ஒரு இடத்துல ஜெபம் பண்ணையா. போனோம், அந்த வீட்டில் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். ஏதோ சும்மா இருக்காதீங்க. சும்மா இருக்கிறது ஆண்டவருக்கு பிரியமல்ல. சும்மா உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு ஆண்டவரே சோத்திரம்னா ஒன்றுமே நடக்காது. நீ சும்மா உட்காந்து அபிஷேகத்தை பெற்றுட்டு ஆண்டவருடைய அக்கினியை உனக்குள் அடக்கி வைத்து கொண்டு நீ பாட்டுன்னு சும்மா இருப்பாயானால் நமக்கு எதுவுமே நடக்காது. எழுந்து துணி. எனக்கும் பல போராட்டங்கள். எனக்கு 3 நாளாக உடம்பு சரியில்லை. என் மனைவிக்கு 3 நாளாக உடம்பு சரியில்லை. இன்றைக்கி நிற்கிறதே பெரிய விஷயம். ஆனாலும் கர்த்தர் எனக்கு என்ன தந்தார், பலனை தந்து நிற்க வச்சிருக்கிறார். ஏன் சொல்கிறேன்னா, அதையே பார்க்க இதே வேறு யாருன்னா இருந்தால் நம்ம லீவ் போட்டுடலாம், என்னது இன்றைக்கி லீவ் விட்டுருவாங்க, இன்றைக்கி மீட்டிங்க்கு லீவு, அப்படி நாம் சொல்லக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? ஏதாவது தேவனுக்கு என்று நாம் என்ன பண்ணோம், நம்ம நேரத்தை, நம்முடைய பிரயாசத்தை. எத்தவொன்னே நான் 100 ரூபாய் காணிக்கை போட்டு ஆண்டவர் சொல்ல, உன் காணிக்கே எனக்கு வேணாம், உன் அதை அருவ இருக்கிறன்றார். என்னது உன் காணிக்கே எனக்கு என்ன அதை என் கிட்ட கொண்டு வராதன்றார். அதை எடுத்துன்னு ஓடு. இன்றைக்கி சும்மா நம்ம எல்லாம் போட்டுன்னு அதை ஒரு சட்டையே பண்ணுறதில்ல. எதை சட்டை பண்ணுறதில்ல? என்னை பொறுத்த வரைக்கும் பணம் ஒரு தேவனுக்கு ஒரு பொருட்டல்ல, எல்லாமே வரும். ஒரு ஆமேன்னு சொல்லாமா? ஒரு ஊழியத்துக்கு கிளம்பணுமா, ஜபம் பண்ணிட்டோமா, ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு போவார். தயவு செய்து சொல்கிறேன், இது கடைசி நாட்கள் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம செய்கிறதெல்லாம் என்ன தெரியுமா செய்யணும்? ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமாய் வாழ்ந்து நல்லா ஜெபிங்க, நல்ல ஆண்டவருக்காக பிரியமாய் நடந்து கொள்ளுங்க. மற்றவங்களை பார்க்காதீங்க, அந்த சபை இந்த சபை கூட்டத்தை நம்பி ஏமாந்து போகாதீங்க. நீ நிறைய கூட்டங்களை பார்த்து ஏமாந்து போகிறாங்க. கர்த்தர் உங்களை ரட்சிப்பாராக. கர்த்தர் உங்களை கடைசியாக பார்த்தீங்கன்னா பேதுருனுடைய ஒரு சிறை இருப்பை நாம் பார்க்கிறோம். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார். எங்கே இருக்கிறாரு? அப்போஸ்தலர் எழுதின நடவல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் பேதுரு குறித்து நாம் அங்கே என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். பேதுரு அந்த பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையில் அவர் இருக்கிறார். எங்கே இருக்கிறாரு? வாசிங்க 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கினார்கள். யோவானும் அவன் சகோதரன் யாக்கோபும் பட்டயத்தினாலே கொலை செய்தான் கண்டு பேதுருவை பிடித்து பாஸ்கா பண்டிகைக்கு பின்பு
ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படிக்கு போதும். 4 இடம் இருக்குது, நல்லா கவனிங்க. 4 துறை, அதாவது 4 வகுப்புனா ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் வகுப்பு அதைக்குள்ள பார்த்தீங்கன்னா 2 போர் சேவர் மத்தியில் பேதுரு தூங்கி, எத்தனை பேர் பக்கத்தில் இருக்கிறாங்க? 2 பேர். அந்த வசனம் சொல்லுது பாருங்களேன், வாசிக்கும் போது 5ஆம் வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் கட்டப்பட்டு இருக்கையில் சபையார், அதுக்கு முன்னாடி வசனம், அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக, இது கீழே வாசிப்பீங்கன்னா 7வது 6வது வசனம் வாசிப்பீங்கன்னா 2 பேரும் பக்கத்தில் இருக்கிறாங்க. எத்தனை பேர்? ஒரு வெளிச்சம், தூதன் உள்ள போறான் சிறைச்சாலையில். தூதன் அவனை நோக்கி, உன் அறையிலே கட்டு, உன் பாதரட்சை தொடுத்துக்கொள். அவன் அந்தபடியே செய்தான். முன்னும் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போத்துக்கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடி அவன் புறப்பட்டு பின் சென்று, அதில் இருங்க வாசிங்க. 6ஆம் வசனம், 7ஆ 6ஆம் வசனம். ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலினால் கட்டப்பட்டிருக்கிறான். 2 சேவர்கள் காவல். இதுதான் சொல்ல வந்தேன். தேவதூதன் உள்ள போன உடனே, அல்லேலூயா, முதல்ல பார்த்தீங்கன்னா தேவதூதன் உள்ள போன உடனே அவன் கைகளில் இருந்த 2 சங்கிலிகள் தானா கழண்டது. ஒரு ஆமேன்னு சொல்லாமா? இப்படிதான் அப்போஸ்தலர் நாட்களில் பார்த்தீங்கன்னா பவுலும் தன்னுடைய சீசனாகிய சீலாவும் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? சிறைச்சாலையின் அஸ்திபாரத்தில் என்ன பண்ணுறாங்க? அவர்கள் முழுதும் தொழுவ மரத்தில் கட்டப்பட்டார்கள். தொழுவ மரம் என்னன்னு தெரியுங்களா? எத்தனை பேர் கறி வெட்டும்போது பார்த்துக்கிறீங்க? 2 மரம் இருக்கும், அது கீழே என்ன பண்ணுவாங்க? அவங்கள 2 தொடையை மாட்டி தொங்க கொடுப்பாங்க தெரியும். அது மாதிரி ஒரு தொழுவ மரத்தில் இவங்க கட்டி தொங்கி கொண்டு இருக்கிறாங்க. இவங்க கட்டி தொங்க விட்டுருக்கிறாங்க தலைக்கீழா. இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர்கள் அங்கே பாடி என்ன பண்ணுறாங்க? எந்த சூழ்நிலையும் அவங்க பார்க்கலாங்க. வசனம் சொல்லுது, அவர்கள் தங்கள் வழக்கத்தின்படியே அந்த டைம் வந்தவொடனே, நம்ம தொழு மரத்தில் இருக்கிறோமா, எங்கே சாவர நிலைமையில் இருக்கிறோமா, இல்லை நம்ம சாவடிக்கு, அவங்க டைம் வந்துச்சு. என்ன டைமு? ஜபிக்கிற டைமு. அவர்கள் பாடி துடி செய்ய துவங்கினாங்க. சிறைச்சாலை கட்டு அஸ்திபாரம் நடக்குது. சிறைச்சாலையில் ஒரே ஒரு காவல் காக்கிறவர்கள் மத்தியில் இருந்த ஒரே ஒரு பூட்டு கூட இல்லை. எல்லா பூட்டும் எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால அவிழ்க்கப்பட்டது. அவங்க செஞ்சதெல்லாம் என்னன்னா துதி செய்தார். ஒரு ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. துதி செய்ய துவங்கின உடனே கிதியோன் நாட்களில் எதிரிகள் தங்களுக்குள்ள 2 பேரும் நம்மளை வெட்டுண்டு மடிந்தார்கள். எங்க? துதி செய்ய துவங்கும். நீ முட்டி போட்டா பிசாசு பயப்படும். நீ முட்டி போடலாம், உன் கூட வந்து பார்த்துக்கும். முட்டி போட்டா பிசாசு பயப்படும். நீ முட்டி போடலன்னா கூட பா, நல்லா இன்னைக்கு சாப்பாடு, நம்மளும் கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு நம்மளும் இன்பமாய் தூங்குவோம் அப்படின்னு நம்ம வந்து உட்காந்துக்கும். தினமும் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம சரீரத்துக்கு தர வேண்டிய ஆகாரத்தை போடணும். ஜபன்ற ஒரு ஆகாரத்தை நம்ம நிரப்பணும். ஐயா சொன்னார், இருதயத்தை என்ன பண்ணணும்? நிரப்பிடணும். இந்த இருதயம் நிரப்பப்படாமல் காலியாக இருந்தா, போன வாட்டி யாருக்கும் ஐயாவுக்கு தான் அந்த விஷயத்தை வீட்டில் தான் அந்த வசனத்தை சொன்னேன். அந்த வசனம் தான் ஐயாவும் சொன்னார். அதே வசனம் தான். பெருக்கி ஜோடிக்கப்பட்ட உன் வீடு இருக்கக்கூடாது. அலங்கரிக்கப்பட்ட உன் வீடு நல்லா மூஞ்சி கீஞ்சி பவுடர் கிட்டு போட்டுக்கணும். அப்படியே நீ பிரம்மாண்டமாக போகிறது முக்கியம் இல்லை, உள்ள சரக்கு இறக்கணும். அல்லேலூயா. உன் இருதயம் வேத வசனத்தினால ஞான பாட்டினாலும் உன் இருதயத்தை எப்படின்னா பண்ணோம்? நிரப்பிக்கொண்டே இரு. இடைவிடாமல் ஸ்தோத்திரியுங்கள். எதுக்கு இந்த வசனம்? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இதை செய்யும் போது தான் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும்? விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். இங்க பாருங்க, பேதுரு தூங்குறார். ஆனால் சிறைச்சாலையில் கைதி யாரு? பேதுரு ஜெபிக்கல. பேதுருக்கு தூக்கு மரம் ரெடி ஆயிடுச்சு. பேதுருவை கொலை செய்யணும் ரெடியா இருக்கிறாங்க. பண்டிகையா இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க? அவங்க அமைதியா இருக்கிறாங்க. இவனை பிடிச்சி உள்ள போட்டாங்க. இவனை காலி பண்ணணும்.
ஆனால் பாருங்க, அந்த சூழ்நிலையில் தேவ தூதன் உள்ள தோன்றி பேதுருவை தன் விழாவில் தட்டி எழுப்பி, நீ உன் பாதரட்சை தொடுத்து கொண்டு உன் இடுப்பில் என்ன பண்ணு, அறையை கட்டிக்கோ, முகத்தை மூடிக்கோ, என் பின்னாடியே வா. இவன் பின்னாக போகிறான். 2ஆம் பிரகாரம், 3ஆம் பிரகாரம், 4ஆம் பிரகாரம், எல்லா பிரகாரத்தையும் தாண்டிட்டு கடைசியாக வாசலை வந்தோன்னா வாசல் தானாக திறந்து. எப்படி திறந்தது? ஓ ராஷாக்கா, நீ ஜெபிக்கும் பொழுது தூதன் உன்னோட கூட வருவான், ஆண்டவர் ஆவியானவர் உன்னோட கூட இருப்பானா. உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறைச்சாலை மெயின் டோரு, பெரிய டோர், சின்ன டோர் கிடையாதுங்க, பெரிய மெயின் டோர். எப்படி வேதம் சொல்லுது? தானாய் திறந்தது. இன்றைக்கு அன்பு தேவ ஜனமே, நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில என்னென்னலாம் பூட்டப்பட்டிருக்கிறதோ, என்னென்னலாம் கட்டப்பட்டிருக்கிறதோ, இப்போதே இயேசு என்ற நாமத்தினால அதிகாரத்தோடு சொல்றேன், தானாய் கட்டுகள் அவிழ்க்கப்படுது. ஊழியத்தின் வாசலை கர்த்தர் திறக்கிறார். அநேகருக்கு ஊழிய வாசல்கள் திறக்கப்படுகிறது. அநேகர் இயேசுனவர்கள் விலகுறாங்க. அநேகர் உங்க வீட்டில் இருந்த ரெண்டகம் பண்ணவர்கள் விலகுறாங்க. உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றார். சும்மா இருக்கிறவ கையை தட்டி சும்மா இருக்க மாட்டா. கையை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி, தேவனுடைய வல்லமை உன் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள், உன் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகள், இயேசு வாலா வாலா ஷாலாதுரிலா மாலா மீலா தானா கலத்தடலா, இயேசு அற்புதம் செய்கிறார். அவர் அற்புதம் செய்ய வல்லவர். எல்லா பலவீனங்கள் வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தில். சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் நடுங்கின, சிறைச்சாலைகளில் கட்டுகள் அவிழ்ந்தன. எல்லா கட்டுகள் முறிக்கப்படுவதாக கட்டவிழ்கிறோம். மத்தேயு 18:18, பூமியில நீ எவைகளை கட்டவிழ்கிறாயோ பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும், பூமியில எவளை நீ கட்டுகிறாயோ பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். மத்தேயு 18:18 அனுப்பி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலப்பா. ஓ ராமா சேக்கே தேரே, ஓ ரே சேக்கே லே தேரே மேனதரபலா மிலாந்தரா லாக்கரா சியாதியா லியாத்தியாம் யாக்கியா ரியாதியா லியாதியா ரியாக்கரபல துடிபியா. நீங்கள் அதிகாரத்தோடு ஜெபிக்கிறலாய் உங்கள் வாழ்க்கையை நடத்துங்க. ஏதோ சோத்திராப்பா இப்படி பண்ணுங்கப்பா இல்லை, வேதம் சொல்லுது, நான் உனக்கு அதிகாரம் கொடுத்து, ஐ கிவன் த ரைட்ஸ் டு யூ, ஐ கிவன் த லாட் டு யூ, உனக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறேன். ஏய் அப்படின்னா பிசாசு நடுங்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவைகள் ஒன்றும் உன்னை சேதப்படுத்தும். இந்த அதிகாரத்தை சொல்லுங்க. ஏய் சீ வெளியே போ, உனக்கு இன்னைக்கு அதிகாரம் இல்லை, என் வீட்டில் பிள்ளையத்தோட அதிகாரம் இல்லை, என் கணவனத்தோட அதிகாரத்தை பேசுங்க. இங்கே தானாய் திறந்தது. என்ன திறந்ததா? அந்த வசனம் சொல்லுது. எப்படி திறந்தது? அந்த மெயின் வாசல் அழகாக ஓப்பன் ஆயிடுச்சான். உடனே பார்த்தானா பேதுருக்கு அப்போ தான் புத்தி தெளிதான். என்னதான் அவன் புத்தி தெளிந்தது. தெளிச்சு பார்க்குறான். இவர் என்ன நினச்சிட்டாரா? தரிசனம் நினச்சிட்டுக்கிறாரான். லைவாக நடக்குது. அப்போ என்ன தூக்கம் தூங்கியிருப்பார் பேதுரு. இதில் என்ன ஆகுனா, கவலையே இல்லாத தூக்கம். இன்றைக்கி நம்ம கூட நிறைய நேரத்தில் இது அது இது தூங்குற நேரம் நல்லா தூங்குங்க, விழிக்கிற நேரம் விழித்து கொள்ளுங்க, ஜெபிக்கிற நேரம் விழித்து கொள்ளுங்க. காலையில் 4 மணிக்கு எழுந்துக்கிறீங்களா? 4 மணிக்கு ஜெபம் பண்ணால் உன் வாழ்க்கையில் பிரச்சனையே வராது. நீ உன்னை போல ஒரு பணக்காரன் எவனுமே இருக்க மாட்டான். உன்னை போல ஒரு பணக்காரன், ஒரு ஐஸ்வர்யமான உலகத்தில் இருக்கவே மாட்டான். நீ 4 மணிக்கு ஜெபம் பண்ண நீ தான் ராஜா. நீ 4 மணிக்கு ஜெபம் பண்ணாத நீ தான் ஜீரோ. அந்த நாளுக்கு தேவையான பலனை அந்த நாளில் பெற்றுக்கொள்ளுங்க. 4 மணிக்கு எழுந்துருங்க. கஷ்டமாக தான் இருக்கும், முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்தில் ஜெபிங்க. ஜெபித்து பாருங்க, எந்தெந்த காரியம்லாம் பெண்டிங் ஆகுதோ அத்தனை கண்டிங்காக இருக்கிற காரியத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? முடித்து விடுவார். ஒரு ஆமேன்னு சொல்லாமா? ஒரு ஆமேன்னு சொல்லாமா? கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமேன்னு சொல்லாமா? அப்போ பாருங்க, இப்போது அங்கே ரோதை என்கிறவர் பேதுரு போறார். நேராக அந்த வாசல் வழியாக போறார். போய் அந்த வீட்டு கதவை தட்டுறாரு. இவங்க எல்லாரும் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்க ஜெபிக்கிற வேலையிலே ரோதன்ற போய் கதவுக்குள்ளே பார்க்குறா. யார் அங்கே? நான் பேதுரு வந்துக்கிறேன். இவன் நம்பவே இல்லை, கதவும் திறக்கலை. தப தப தபன்னு உள்ளே ஓடி போயிட்டு, ஐயோ பேதுரு வந்திருக்காரு, பேதுரு வந்திருக்காரு, பேதுரு வந்திருக்காரு. ஏய் சும்மா பிதட்டாத, கம்முன்னு உட்காரு, இப்போ தானே ஜெபம் பண்ணுகிறோம், அதுக்குள்ளே எப்படி பேதுரு வந்துடுவார்? இல்லை, வந்துட்டாரு வந்துட்டாரு வந்துட்டாரு. ஜெபம் வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வரணும். கொர்நேலியு என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவனும் தன் குடும்பத்தோர் அனைவரோடு எப்பொழுதும், நல்லா எனி டைம், எப்பொழுதும், நல்லா அழுத்தி சொல்றேன், எப்பொழுதும் ஜெபிக்கணும். ஆல்வேஸ் பிரேயர். உடம்பு சரியில்லைனாலும், சோறு இல்லைனாலும், பணம் இல்லைனாலும், பிரச்சனை இருந்தாலும், எந்த சூழ்நிலை வேதம் சொல்லுது, எல்லா சூழ்நிலும் எப்படி இருந்தானா ஜெபிக்கிறவன எப்பொழுதும். அங்கே வசனம் என்ன சொல்லுது?
எப்பொழுதும். இந்த வசனம் எங்க சொல்லுங்க? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். எப்பொழுதும் அவன் தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தான். ஆல்வேஸ் he pray the God. Hallelujah. Hallelujah. எப்பொழுதும் என்ன பண்ணோம்? ஜெபிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இங்க ரோதை போய் என்ன பண்றா? உள்ள சொல்றா, ஏன் பிதற்ற அப்படின்றா. இந்த ஜெபம் பார்த்தீங்கன்னா உடனே ஒருவனை எழுப்புனது, உடனே ஒருத்தர் விடுதலை ஆக்குறது. நீங்க பண்ற ஜெபம் உங்களுக்கே. நீங்க இப்போ யோபு வாழ்க்கையில் அந்த திட்டமா அந்த வசனம் சொல்லுது, நீ மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பி. இனி உன் பிள்ளைகளுக்கு லாஸ்ட்ல ஜெபம் பண்ண. எவ்வளோ நேரம் தெரியுமா? இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் நமக்கு ஜெபம் பண்ணிட்டு 1/4 மணி நேரம் உலகத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. 1/4 மணி நேரம் உனக்காக ஜெபம் பண்ணு. 1 மணி நேரம் உன் தெரிஞ்சவன், உன் பங்காளி, உன் சொந்தக்காரன், உன் நண்பன், உங்கள் வீடு, உங்கள் சபை, உனக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் ஊரில் இருக்கிறவங்க, ரட்சிக்கப்படாதவங்க, பக்கத்து வீட்டுக்காரு, எதிர் வீட்டுக்காரு, உன் சத்துரு, எல்லாருக்கும் ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. ஆண்டவர் கூட என்ன சொல்கிறாரு? உன் சத்துருக்காக நீ என்ன பண்ணு? ஜெபம் மட்டும் பண்ணு, போதும். நீ வேறு எதுவும் போய் பண்ண வேணாம். என்ன பண்ண வேணாம்? இன்னைக்கு நிறைய பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன். சத்துருக்கு மட்டும் என்ன பண்ணி ஜெபம் மட்டும் பண்ணு, வேற ஒன்றும் நீ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? அவளை ஒரு வழி பண்ணிடுறேன் பார், இங்கே போய் அவளை என்ன பண்ணிடுறேன் பார், அவள் காலை உடச்சிடறேன் பார், அவளை ஏதாவது பண்ணிடுறேன் பார். இப்படி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? சுற்றி நிற்கிறாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், சத்துருக்களுக்காக நீ என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணால் போதும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லாமா? அப்போது நம்ம என்ன செய்யணும் என்றால், சங்கீதர் புஸ்தகம் 4:7 சொல்லுது, சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 14:7 வாசிங்க. 14:7 சங்கீதம் 14. அவர்களுக்கு இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாவதாக. அல்லேலூயா. சிறையிருப்பை திருப்பும் போது தான் நம்ம வாழ்க்கையில் களிப்பு வரும், மகிழ்ச்சி வரும். அப்போ என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை, என் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை, அப்போ ஏதோ ஒரு சிறையிருப்பில் நீ இருக்கிற. அந்த சிறையிருப்பு மாறணும்னா சாலமோன் பண்ணின ஜபத்தை நீ பண்ணு. என்னென்ன? நான் உணர்வுள்ளவனாகவும், நான் பண்ணது மனம் திரும்புகிறேன், நான் உணர்வடைகிறேன், என் பாவத்தை நம்ம மன்னிங்க, நான் ஒரு துரோகம் பண்ணேன், நான் ஒரு துன்மார்க்கேன் அப்படின்னு சொல்லி உன்னை நீ அறிக்கை செய்து, வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு இரக்கம் பெறுவான். இளைய குமாரன் தன் தகப்பனத்தில் வந்து சொன்னா, ஆண்டவரே உமக்கு விரோதமாக, தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், உம்முடைய பிள்ளை என்பது சொல்வதற்கு நான் பாத்திரம் அல்ல, என்னை உன்னை வேலைக்காரனா வச்சுக்கன்னு சொல்லி அவன் ரிக்வெஸ்ட் பண்ணான். அவன் என்ன பண்ணா? வேண்டிக் கொண்டான். அப்பா உன் புள்ளன்னு சொல்ல வேணாம், வேலைக்காரனா வச்சுக்கோ, உனக்கு விரோதமாகவும் பரலோகத்துக்கு விரோதமாக நான் என்ன பண்ணேன்? பாவம் செய்தேன். அப்போ ஒரு மனுஷன் பாவம் செஞ்சான்னா, நான் தானே குடிக்கிறேன், நான் தானே பாவம் பண்ணுறேன், என்ன தானே நான் தானே இதாகும் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? தனக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்கிறான். அல்லேலூயா. பாவம் செய்கிறது அப்போ நம்ம மட்டும் இல்லை, எது பாதிக்கப்படுது? பரலோகமும் பாதிக்கப்படுது நம்ம செய்கிற பாவத்தினால. அதனால தான் தேவன் என்ன பண்ணுறார்? அவன் கிரியைக்கு தக்கதான பலன். அல்லேலூயா. அப்போ நீங்கள் எப்படி ஜெபிக்கணும்னா, உங்கள் சிறையிருப்பு மாறணும்னா, உங்கள் சிநேகிதனுக்காக, உங்கள் சகோதரருக்காக ஜெபம் பண்ணும்போது உங்கள் சிறையிருப்பு மாறும். ஒரு ஆமேன் சொல்லாமா?